ஒரு பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வருது, அந்த பொண்ணுக்கிட்ட காசை வாங்கிட்டு காசை ஏமாற்றிட்டு காசை கேட்டால் பாலியல் தொழிலாளி என் கூட படுக்க வந்த காசு கேட்டான்னு நீ எல்லாத்தையும் பரவுற. நீ உன் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாடுகளில் ஃபுல்லாக பணத்தை வாங்கி அண்ணன் சொன்னார்னு இப்போவும் கட்சிக்காரர்களிடம் பல பேர் என்ற சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் காரணம். இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை. வைகுண்டராஜன் மேட்ரு என்பது ஒரு மேட்ரு. அது உண்மையிலே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இந்த நித்யானந்தா மேட்ரு. நித்யானந்தா ஒரு தேடப்படும் குற்றவாளி. நீ யார்? ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். இப்போ பாண்டே பண்ணுறாருன்னா பாண்டே எந்த பொறுப்புலையும் இல்லை. இப்போ பல பேர் பிரச்சனை கட்சி பொறுப்பில் இல்லை. சாதகம் நீ ஒன்று இதில் இரு, இல்லைன்னா அதில் இரு. நான் அப்போ தான் சொல்கிறேன், இவரை யூடியூப் சேனலை மூடணும் இல்லையா, இவர் கட்சியிலேருந்து பொறுப்பு எடுக்கணும். அப்போ தானே கட்சிக்கு நல்லது. ஏன்னா இவர் கருத்தை சொல்லிவிட்டு அது கட்சி கருத்தை மாதிரி மாற்றி இவர் ஒரு கருத்தை சொல்லுவார், அதுக்கு எதிர்ப்பு வந்தோடனே அது சீமானண்ணன் கருத்து மாதிரி மாற்றுவார். அப்புறம் சீமானனுக்கும் பொதுமக்களுக்குமான எதிர்ப்பாக மாற்றுவார். அப்படி தான் போலீஸ்கிட்ட வந்தது. முதல்ல போய் அண்ணா கனிமலை கொள்கைக்காக போராடுறாரு கன்னியாகுமரியில். இவர் பேசவே வேணான்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்லி பேசி ஏன் இதெல்லாம் பேசுகிறாரு தெரியுங்களா? இவர் வெளியவே சொல்கிறார், இது முக்கியமான கருத்து. அண்ணன்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருப்பார். உண்மையிலேயே சீமான் அண்ணனுடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நபர் இவர் தான். பல தடவை சொல்கிறார், அண்ணன் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க மாட்டார். தமிழ்நாட்டு அரசியலை உதயாநிதியா, விஜயா, சாட்டை துரைமுருகனா அப்படின்னு சொல்லியிருக்காரு பல இடத்துல. இது அண்ணனுக்கே காதுபட தெரிஞ்சு மனசு வருத்தப்பட்டார்.